ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவரொட்டி கவுச்சி இல்லாமல் எப்படி சுட்டு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஜவ்வெல்லாம் கொஞ்சம் பிச்சு எடுத்துடலாம். ரொம்ப பிச்சோன்னா அப்புறம் அந்த பிஞ்சுக்கிட்டு ரத்தம்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஓரளவு பிச்சுட்டு நல்லா அலசிட்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பெசறிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு கத்தியை வச்சு அங்கங்கே கீரல் போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு ஒரு கம்பிலையோ கத்திலையோ உங்களுக்கு விருப்பமான இதிலையோ குத்தி அடுப்பில் வச்சு நல்லா சுடணும். 2 பக்கம் பரட்டி அதுலேருந்து அங்கே தண்ணிலாம் கொஞ்சம் வடியும். அந்த தண்ணிலாம் வடிஞ்சு நல்லா ட்ரை ஆன பிறகு அதை எடுத்து அந்த கறிலாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா தட்டிட்டு அப்புறம் பீஸாக வெட்டி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. கவுச்சி இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா முழு சத்தம் நம்மளுக்கு உடம்புல கிடைக்கும். உடனே நம்ம உடம்புல ரத்தம் ஏறும், உடனே மாற்றம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி சாப்பிடுவாங்க, கவுச்சியே இருக்காது. இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்.